செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி விளையாட்டு சமையலில் இண்டிபெண்டன்ட் டே ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைரி மில்க்கும் இங்கே பாருங்களேன் இந்த வேர்க்கடலையும் வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாமா? பாருங்கள், தோசையிலேயே ஃப்ளாக் சுட்டு வச்சாச்சு. இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் டேயில் அதனால ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலையை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது செல்லக்குட்டீஸ், மறந்துடாதீங்க. கிஃப்ட் பாக்ஸ் வீடியோக்கு நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை இங்கே வச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை இடிச்சிக்கலாமா? இதில் போட்டு தொலி எடுத்துட்டு இடிச்சிக்கலாம். எல்லா வேர்க்கடலையும் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இடிங்க. நல்லா இடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இடியுதுன்ட்டு. இப்போ பாருங்கள் செல்லக்குட்டீஸ், இடிச்சாச்சு. இதை இந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இடித்து எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலையே. இப்போ நம்ம சாக்லேட்டை உருக்கணும். வாங்க எப்படி சாக்லேட்டை உருக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல சாக்லேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி அம்மிக்கல்லில் வச்சு நல்லா அரைச்சிப்போம். சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்போ அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க அரைப்போம். இங்கே பாருங்கள் எப்படி அரையுதுன்ட்டு. நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம இதை உருக்கி எடுத்து இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு செல்லக்குட்டீஸ். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பானையில் வச்சு தான் நம்ம சாக்லேட்டை உருக்க போகிறோம். இப்போ இந்த பானையும் வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அப்போ தான் சாக்லேட் சீக்கிரமாக உருகும். இப்போ தண்ணி சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. நானும் டெய்லி கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கும் உங்களோட சேர்ந்து ஆர்வமாக தான் இருக்குது. என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஹே, இன்னைக்கு குரங்கு பொம்மை இருக்குது இன்னைக்கு. அப்புறமாட்டி விஜய் ஃபோட்டோ, அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மோல்டு. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம், சரியா? இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாக்லேட்டை உருக்கிடுவோம். இப்போ வாங்க நம்ம இந்த இதை மேலே வச்சு சாக்லேட்டை உருக்கி எடுத்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல இந்த சாக்லேட்டையே அதிலே போட்டுடலாமா? இங்கே பாருங்கள், மேலே போட்டுட்டேன். இந்த சாக்லேட் நல்லா உருகி வரட்டும். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், சாக்லேட் நல்லா உருகி வருது. நல்லா உருகட்டும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா உருகி உருகி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை நல்லா உருக வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை பீனட்டு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சிடணும். ஹெல்த்தியான பீனட் சாக்லேட் ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா உருகி வரட்டும். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், நல்லா உருகிடுச்சு. சூப்பராக உருகி வந்துருச்சு சாக்லேட்டு. இப்போ நம்ம இந்த பீனட் இடித்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுருவோம். வாங்க போட்டுடலாமா? இப்போ இங்கே பாருங்கள், நான் போட்டுட்டேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். சூப்பராக ரெடி ஆகிடும் பீனட் சாக்லேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம், சரியா? அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஒரு வழியாக ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி எனக்கு பிடிச்சது இந்த குரங்கு தான். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு.
சரி, இப்போ இந்த சாக்லேட்டு டக்குன்னு ரெடி ஆகணும்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு தண்ணியில் இறக்கிடுவோம். இறக்குனா அது நல்லா கெட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? நம்ம இப்போ இந்த டேபிளில் வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், எடுத்து இப்படி இந்த டேபிளில் வச்சிடலாம். இது நல்லா கெட்டியாகட்டும். இங்கே பாருங்க செல்லக்குட்டி, ஐஸை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம செஞ்சு உருக்கி வச்ச சாக்லேட்டையும் இது மேலே வச்சிடலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது. நல்லா கெட்டி ஆகட்டும்.